ஏன் நல்லவர்கள் தானே நல்ல 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 நிலையில் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், கெட்டவர்கள் தானே இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றினாலும் அல்லாஹ் இந்த உலகத்தை அப்படி அமைக்கவே இல்லை. ஏன் அப்படி அமைக்கல? நல்லது செஞ்சவனை எல்லாம் உலகத்தில் ஏன் கஷ்டப்படுத்துறான், கெட்டது செஞ்சவர்களை எல்லாம் ஏன் நல்ல நிலையில் வைக்கிறான்? பெரும்பாலும் விதிவிலக்காக சில நல்லவர்களும் நல்ல நிலையில் இருப்பார்கள், விதிவிலக்காக சில கெட்டவர்களும் இந்த உலகத்திலே இழிவடைந்து மரணிப்பார்கள். அது ரொம்ப கம்மி. அதிகமான பேரை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இப்படி நம்மளை அமைச்சிருக்கிறான் இந்த உலகத்தை என்றால், இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு கூட சமானம் இல்லை. நமக்கு இது பெரிய மதிப்பா தெரிகிறது. இந்த வீடு வாசல் காரு பங்களா சொத்து சுகம் நகை நட்டு இதுகளெல்லாம் நமக்கு என்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு பயங்கரமான பாக்கியம் என்று நம்ம நினைக்கிறோம். நம்முடைய பார்வையில் இதெல்லாம் ஒரு மகத்தான பொருட்களாக தென்படுகின்றன. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒண்ணுமே இல்லை. இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மதிப்பு அல்லாஹ்விடத்துல ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுப்பீங்க? ஏன் அப்படி பார்க்கறான்? அவன் நமக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கிறானே, அதனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்கிற உலகம் இருக்குதே, இது ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துருவோம்? 60 வருஷம் வாழ்வோமா? ஒரு 70 வருஷம், ஒரு 80 வருஷம், அதிகபட்சமா 100 வருஷம். ரொம்ப கம்மியான பேர் அப்படி வாழ்வாங்க. இவ்வளவுதான வாழ்க்கை. அப்போ ஒரு 100 வருஷம் 50 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம பெருசுங்கிறோம். அங்க மறுமையில் கிடைக்கிற வாழ்க்கை எப்படி வாழ்க்கை? அதுக்கு லிமிட் இல்லை. அது ஒரு 10 வருஷம் சொர்க்கத்தில் இருப்பீங்க அப்படியா இருக்கு. ஒரு 200 வருஷம் உங்களை சொர்க்கத்தில் எல்லாம் போட்டு அப்புறமா உங்களை காலி பண்ணிடுவானா? ஒரு 2000 வருஷமா, ஒரு 20000 வருஷமா, ஒரு 2 லட்சம் வருஷமா, ஒரு 2 கோடி வருஷமா, கணக்கே இல்லை. கோடானு 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 சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப அழிவு இல்லாத நிரந்தரமான ஒரு அழியாத பெருவாழ்வை அல்லாஹ் தர இருக்கிறானே, அந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த 60 100 ஒரு நம்பரா? இதெல்லாம் ஒரு பெரிய மதிப்பு மிக்கதா? அப்ப இந்த 50 30 40 வருஷத்துல நம்ம கஷ்டப்படுவதன் மூலமாக, அதை சகித்துக் கொள்வதன் மூலமாக நமக்கு அழியாத பெருவாழ்க்கையில நம்ம நல்லா இருக்க போறோம். அங்க நல்லா இருக்கிறதுக்காகத்தான் இங்கே அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், நம்மை கஷ்டப்படுத்துகிறான், நமக்கு துன்பங்களை தருகிறான் அப்படின்னு விளங்கிக் கொள்ள வேண்டும்.